வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில மனதிற்குள் ஒரு பதட்டங்கள் என்பது அதிகரிக்க ஆரம்பித்திருக்கும். ஆனா இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாத்தாங்க போய்கொண்டிருந்திருக்கும். நடந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஒரு நிலையான ஒரு பதட்டத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி வைத்திருக்கும். ஒன்று உங்களுடைய குடும்பங்கள் பற்றியதாக இருக்கும், உங்களுடைய எதிர்காலங்கள், அல்லது உங்களுடைய மனதிற்குள் சில நபர்கள் ஏன் இப்படி தவறான வழிகளில் போகிறார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ குழப்பங்கள் இந்த ஒரு நேரத்தில் வர ஆரம்பித்திருக்கும். அந்த குழப்பங்களை நீங்களும் சரி செய்யத்தான் முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களால் சரி செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இரு மனமானது இருக்கும். ஒரு மனம் சொல்வதை இன்னொரு மனம் கேட்காது. அதனால ஒரு மனம் சரியாக யோசிக்கும், இன்னொரு மனம் தவறாக யோசித்து கொண்டிருக்கும். அதனால மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தவறான முடிவுகளை நீங்கள் இதுவரைக்கும் எடுத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் எந்த விஷயத்திலும் நீங்கள் அமைதியாக இருக்கவும் முடியாமல் எப்போதும் ஒரு அச்சத்துடனே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கும் அந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தாலுமே நீங்கள் அதனை நினைத்து ஏன் நம்ம அமைதியாக இருக்கிறோம், நம்மளால முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்து காட்டலாமா என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரத்தாங்க செய்யும். அந்த எண்ணங்கள் வருவது அனைவரின் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம முதல்ல பார்க்க வேண்டும். அதை பார்த்தால் மட்டுமே தாங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் நம்மளால நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும். மற்றவங்க வாழ்க்கையில மற்றவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்து வைப்பது போல அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்களா என்று முதலில் யோசிக்க வேண்டும். அதற்கு பிறகு தாங்க மற்றவங்க வாழ்க்கையில நம்ம ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்து கொண்டிருந்தாலே நமக்கு போதுமான சில விஷயங்களாக இருக்கும். இது மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிச்சயமாக பொருந்தவும் செய்யும். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற ஒரு கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். கடந்த காலங்கள் ஏன் இப்படி நடந்தது என்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு சில விஷயங்களை இன்னமும் ஞாபகப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த இரண்டுமே சேர்ந்து உங்களுடைய மனதை சோர்வடைய வைத்துக் கொண்டே இருக்கும். இன்னும் சில நேரங்களில் சொல்ல வேண்டும் என்றால் எந்த காரணமும் இல்லாமல் கூட பதட்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் அதிகரித்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனாலும் இந்த ஒரு நிலைமை உங்களுடைய மன வலிமையை இன்னும் தேட வைத்துக் கொண்டே இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் இன்னும் உருவாகி கொண்டே இருக்கும். அந்த கவலைகள் எப்பொழுது தீரும் என்று தெரியாமல் உங்களுடைய மனதை இன்னும் அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஈடுபட வைத்துக் கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு காலத்துல குடும்பத்துல உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரித்திருக்கும். நீங்கள் தான் குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகி இருக்கும். உங்களுடைய பெற்றோர்கள் இதுவரைக்கும் உழைத்து கொண்டிருந்திருப்பாங்க. இப்போ பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது, வயதாயிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்திருக்கும். அதனால உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உருவாகி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்குன்னு போதுமான அளவுக்கு வெளியில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வேலைகள் என்பது இருக்காது. அதனால நம்ம எப்படி நம்முடைய குடும்பத்தை நம்ம சமாளிக்க போகிறோம் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் மட்டுமே சில விஷயங்களை சமாளிக்க வேண்டிய நிலைமைகளும் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். விருப்பங்களை ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்காக நீங்க பொறுப்புகளை தாங்கி கொண்டு ஓட வேண்டும். அப்படி ஓடினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால போகவும் முடியும். குடும்பத்தின் நலனுக்காக நீங்க பல முடிவுகளை எடுக்கணும். அந்த முடிவுகள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் முதலில் தூக்கி போட வேண்டும். தூக்கி போட்டு சில முடிவுகளை எடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தையும் யோசிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்தையும் யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்து நீங்கள் முடிவுகளை எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை நிச்சயமா உங்களுக்குன்னு தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய பொறுப்புகள் உங்களை ஒரு பக்கம் வலிமையாக்கி கொண்டிருந்தாலும் மறுபக்கம் உங்களை சோர்வடைய வைத்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்கிற ஒரு கவலையில் உங்களை ஆழ்த்தியும் விடும். இந்த மாதிரி சில விஷயங்கள் சில மிதுனம் ராசி அன்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனால் இன்னும் சிலர்களுக்கு இந்த ஒரு நிலைமை இனிமே தாங்க வரப்போகிறது. என்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்கிற ஒரு எண்ணங்கள் சில நேரங்களில் உங்களுக்குள்ள அது உங்களுடைய மனதை இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கும். ஆனால் அந்த பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுக்கு மெச்சூராக்கி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், யாரெல்லாம் நம்ம கூட உண்மையான ஒரு மனிதர்களாக இருக்காங்க, நம்முடைய நிலையை அறிந்து யார் நம்ம கூட பேசுறாங்க என அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது நிச்சயமா நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். எனவே இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகத்தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி வாழ்க்கையில
இன்று பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசியில் குருவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த ஒரு நாளை காலை முதலிலிருந்தே உங்களுடைய மனநிலை மிகவும் உற்சாகமாக மாற ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இனிமே ஒரு விடிவு காலம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால மனதிற்குள் ஒரு தைரியமும் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இனிமே எந்த விதமான வேலைகளை செய்தாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய அதிபதியை உங்களுடைய கண்கூடாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அந்த ஒரு வேலையை மட்டும் செய்து பாருங்கள். அதில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அனைத்து துறைகளிலும் உங்களுடைய அறிவு கூர்மையையும் திறமையையும் நீங்கள் பயன்படுத்தி செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய வெற்றியும் உங்களுக்கு தன்னாலேயே தேடியும் வருங்க. உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கும், ஆனால் யாராவது ஏதாவது நினைத்து விடுவார்களா என்று அதனை மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்துக்கொண்டு அதை நீங்கள் வெளியில் காட்டாமல் இருந்து கொண்டே இருப்பீங்க. தொழில் செய்தாலும் சரி, வேலைகள் செய்து கொண்டு இருந்தாலும் அதில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளியில் காட்டுங்க. தவறு நடந்தாலும் அதை மறுபடியும் நீங்க திருத்திக் கொள்ளலாம். ஆனா உங்களுடைய திறமைகளை வெளியில் காட்டினால் மட்டுமே தாங்க அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். எனவே இப்பொழுது பொறுப்புகள் அனைத்தும் உங்கள் மீது விழுந்து விட்டது. அதனால முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில உங்களுடைய திறமைகள் என்ன, நீங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டினால் மட்டுமே வாழ்க்கையில இனிமே உங்களால் முன்னேறவும் முடியுங்க. கடந்த சில நாட்களாக அரசியல் களத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் இன்று முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக வந்துவிடும். உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான மகிழ்ச்சியான மற்றும் திருப்திகரமான செய்திகளும் உங்களை தேடி வரும். இது உங்களை மகிழ்ச்சியிலும் நிச்சயமாக ஆழ்த்தி கொடுக்கும். என்னுடைய பிள்ளைகள் இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவாங்களா அப்படின்னு நீங்க யோசித்திருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் செய்திருப்பாங்க. அதே சமயம் தாங்க இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் சில முக்கியமான வேலைகளை நீங்க செய்து முடிப்பதில் கொஞ்சம் கவனத்தை காட்ட வேண்டும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருங்க. அதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் முன்கோபம் எதுவுமே இல்லாமல் பொறுமையுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். யார் எவ்வளவு கோபப்படுத்தினாலும் பொறுமையோடு எப்படி நீங்கள் நடந்து கொண்டால் வாழ்க்கையில நல்ல பெயர் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பொறுமையோடு நடந்து கொள்வது உங்களுக்கும் நல்லது, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மிகவும் நல்லது. இனம் புரியாத கற்பனைகளால் சோர்வுகள் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். குழந்தைகள் எது கேட்டாலும் நீங்கள் கோபப்படாமல் அனுசரித்து பேசி செல்வது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்லது. மாணவர்களுக்கு மறதி பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு தன்னாலேயே நீங்கிவிடும். அதனால நீங்கள் அதனை மனதிற்குள் எதையாவது நினைத்து உங்களை நீங்களே கவலைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். வியாபாரங்கள் நிமித்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய பலன்களையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதனால வியாபாரங்கள் தொழில்களில் நீங்க முடிவு எடுத்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த ஒரு முடிவை தெளிவாக எடுங்கள். தெளிவாக எடுத்தால் மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் இந்த ஒரு நேரத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் நீங்க ஆரம்பித்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நல்லது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.